So welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 4.0 third question பார்க்க போறோம் first. So third question. So find two numbers whose sum is 27 and the product is 82. ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. sum சேர்த்து எவ்வளவு சொல்றாங்க 27, அதோட ப்ராடக்ட் எவ்வளவு சொல்றாங்க 182 சொல்றாங்க. So நம்ம first let one number be நம்ம என்ன எடுத்துக்கிறோம் x ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப another number கண்டிப்பா என்னதான் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். another number equal to, for example ஒரு நம்பர் இருக்கு, இன்னொரு நம்பர் கூட ஆட் பண்ணா 27 வருது அப்படின்னா ஒரு நம்பர் x னா இன்னொரு நம்பர் கண்டிப்பா 27 minus x. for example 3 னா 27 minus 3 இன்னொரு நம்பர் 24 தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா ஒரு நம்பர் நம்ம x ன்னு எடுக்கணும்னா இன்னொரு நம்பர் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 27 னா இன்னொரு நம்பர் கண்டிப்பா என்னவா இருக்கும் 27 minus x தான் இருக்கும். ஸோ இங்க என்ன வரும் 27 minus x. ஓகே, இப்போ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 182ன்றாங்க. ஸோ எக்ஸ் இன்டூ 27 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 182. ஸோ 27x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த பிளஸ் 82 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 182 ஈக்குவல் டு 0. இப்போ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 27x பிளஸ் 182 ஈக்குவல் டு, நம்ம ஏன் சிம்பிள் சேஞ்ச் பண்றோம்னா எக்ஸ் ஸ்கொயரோட சிம்பிள் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும் 182 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 27 வரும். ஸோ அதுக்கு வந்து எல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 182, ஸோ 2 எடுத்தோம்னா 9 2 5 80, 1 அகைன் 3 ஆல வராது. ஸோ 7, ஸோ 3 7 21, ஸோ 31, இந்த ரெண்டு நம்பர் தான் வரும். 91 வந்து 7 ஆல டிவைட் ஆகும், இல்லாட்டி 13 ஆல டிவைட் ஆகும். ஏதோ ஒரு நம்பர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ 27 பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 26 இல்லாட்டி 7. இங்கே நமக்கு என்ன இருக்கு 27 இருக்கு, அப்போ கண்டிப்பாக இது வராது. 33 வரும், இல்லாட்டி 26 மைனஸ் 7 போட்டீங்கன்னா என்ன வரும் 19 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 7 2s are 14, இங்க ஒரு நம்பர் இருக்கு. ஸோ 7 2s are 14, ஸோ இந்த பாசிபிலிட்டி அடிச்சிடலாம். அடுத்து 7 2s are 14, இன்னொரு பாசிபிலிட்டி 13. இப்போ இந்த பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 14 13 இருக்கு, 27 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா கண்டிப்பா என்ன வரும் உங்களுக்கு 27 வரும். ஸோ மைனஸ் 14 மைனஸ் 13 ஆட் பண்ணா மைனஸ் 27, மல்டிப்ளை பண்ணா 182. ஸோ மைனஸ் 14 இன்னொரு நம்பர் மைனஸ் 13. ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்பர் வச்சு தான் நம்ம இங்க போட போறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 14 எக்ஸ் மைனஸ் 13 equal to 0. x minus 14 equal to 0 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு x equal to 14 and x minus 13 equal to 0 எடுத்தீங்கன்னா x equal to 13. அப்புறம் ஸ்டார்டிங் நம்பர் நம்ம எந்தெந்த நம்பர் வரும், ஒன்று x equal to 14 எடுத்தீங்கன்னா another நம்பர் என்னவா இருக்க போகுது 13. இல்ல x equal to 13 எடுத்தீங்கன்னா another நம்பர் என்ன வர போகுது 14 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து, so fourth question பாத்தீங்கன்னா same, find two consecutive positive integers sum of whose square is 365 கொடுத்திருக்காங்க. so let two consecutive positive integers are என்னென்ன வரும் ஒன்று எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் 1. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம 1 எடுத்தோம்னா கன்சிக்யூட்டிவ்னா எக்ஸ் பிளஸ் 1 என்ன வரும் 1 பிளஸ் 1 2. ஸோ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்னாவே ஒன்று எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1. சம் ஆஃப் ஹூ ஸ்கொயர் சொல்றாங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்றாங்க 365. ஸோ முதல்ல இதை ஸ்கொயர் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்றோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் plus 2ab na plus 2x equal to 365. okay, so x square plus x square என்ன வந்து உங்களுக்கு 2x square plus 2x plus 1 இந்த 365 இந்த பக்கம் வரும்போது minus 365 equal to 0. so 2x square plus 2x minus 364 equal to 0. So divided by 2 பண்ணோம்னா x square plus x
minus 1 2s are 2, remainder 1, 8 2s are 16, 2 2s are 4 equal to 0. Okay. So 182 வருது. நம்ம என்ன சொன்ன அதே கண்டிஷன் தான். So 2 போட்டோம்னா 9 2s are 18, 1. So 7 போட்டீங்கன்னா 13, so 13 போட்டீங்கன்னா 1. So பாசிபிலிட்டி என்னென்ன வரும்? ஒன்று 7 2s are 14, ஒன்று 13. ஏற்கனவே அதே தான் சொன்னேன். 14 plus 13 முன்ன 27 வந்தது. ஆனால் இங்கே உங்களுக்கு ப்ளஸ் 1 வந்திருக்கு. ஸோ 182 எடுத்தீங்கன்னா ஒன்று 14, இன்னொன்று 13. ஆனால் இங்கே என்ன இருக்கு? ப்ளஸ் 1 வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 14 மைனஸ் 13. அப்போ பண்ணாதான் உங்களுக்கு என்ன வரும்? ப்ளஸ் 1 வரும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 182 வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் 14, இன்னொன்று என்னன்னா எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 14 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? மைனஸ் 14. அதே மாதிரி x minus 13 equal to 0 னா x equal to என்ன வந்துரும்? 13 வந்துரும். ஓகே. ஸோ இப்போ அவங்க நம்ம ஸ்டார்டிங்ல என்ன எடுத்திருக்கோம்? x and x plus 1 எடுத்திருக்கோம். ஸோ x and x plus 1 எடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன நம்பர் வருது அப்படின்னா ஒன்று வந்து 13, இன்னொரு நம்பரு மைனஸ் 40 வருது. ஆனால் மைனஸ் 14 உங்களுக்கு கம்பல்சரி என்னது? நெகட்டிவ் இன்டீஜர் வருது. ஏன்னா மைனஸ் 14 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கிளியராக என்ன கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா என்னது? நெகட்டிவ் இன்டீஜர் வராது. அப்ப எந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும்னா கண்டிப்பா 13 மட்டும்தான் வரும். ஸோ 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எக்ஸோட வேல்யூ 13 and another வேல்யூ என்னது? x plus 1 இருக்கு. ஸோ 13 plus 1 14 வரும். therefore 2 consecutive positive integers are first value என்னது? 13, x plus 1. 13 plus 1 14. Okay. Thank you.